கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் நெகேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஆமேன். பரிசுத்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிக முக்கிய ஜெபங்களில் இதுவும் ஒன்று. வெரி ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் என்றும் 1 நிமிட ப்ரேயர் என்றும் கூட அழைக்கப்படுகிறது. ராஜாவின் பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியா ராஜாவை கேட்டது, நீ கேட்கிற காரியம் என்ன என்றதும் அந்த நிமிடமே பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அந்த நிமிடமே ராஜாவுக்கு பதில் அளிக்கின்ற இந்த நெகேமியா ஒரு மிகப்பெரிய ராஜா கேட்ட கேள்விக்கு உடனே பதில் அளிக்க வேண்டுமே ஒழிய வெயிட் நான் ஜெபம் பண்ணி விட்டு தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்று சொல்ல முடியாது. ஒரு நிமிடத்தில் ராஜா கேட்ட கேள்விக்கு பதிலும் ஒரே நிமிடத்தில் தேவனிடத்திலிருந்து ஜெபமும் செய்து முடித்து பதிலும் அளிக்கப்பட்டு விடுகிறது. நெகேமியாவின் அந்த முதல் அதிகாரம் முழுவதும் 2ஆம் அதிகாரம் துவக்கத்திலும் நெகேமியா தேவனோடு ஜெபத்தில் உறவாடி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் பொருள். நமது பழைய ஏற்பாட்டின் நீண்ட ஜெபமாகிய சாலமோனின் கட்டிய அந்த ஆலய பிரதிஷ்டை என்று 2 நாளாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கலாம். அதேபோல் புதிய ஏற்பாட்டின் நீண்ட ஜெபமாகிய நமது இயேசு கிறிஸ்துவின் ஜெபமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கலாம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாக ஜெபிக்க வேண்டுமாம். யாரிடம் ஜெபிக்க வேண்டுமாம்? பிதாவிடம் மட்டுமே. அது எப்படி, எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டுமாம்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி உண்ணவும் உடுக்கவும் ஜெபிக்க வேண்டாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 முதல் 34ஆம் வசனத்தில் உள்ளபடி அஞ்ஞானிகள் போல உண்ண உடுக்க ஜெபிக்க வேண்டாம். நமது கிறிஸ்தவ அநேக அஞ்ஞானிகளும் கூட உண்ண உணவு வேண்டும், உலக ஆடம்பர ஆடை, கார் பங்களா வேண்டும், சர்ச்சு கட்ட காசு வேண்டும், மைக்கு வாங்க காசு வேண்டும், பிஏ சிஸ்டம் வாங்க காசு வேண்டும், சர்ச்சு கட்ட நிதி வேண்டும். இப்படி தேவைகள் அனைத்தையும் பெரிய லிஸ்ட்டு போட்டு அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் செய்யாமல் தேவ ஞானம், தேவ ராஜ்யம், தேவ நீதி இவைகளை நாம் தேடினால் மற்றவைகள் யாவும் தேவன் தானாகவே தருவார். நீங்கள் எல்லா நேரமும் தேவனோடு உறவாடி கொண்டே இருந்தால் நாம் கேட்டதற்கும் முன்பாகவே பதில் அளித்து தர வல்லவர் நம் தேவன் ஒருவரே. ஆமேன். God bless you.